ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் மதுபோதை தலைக்கேறியதில் போலீஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆன முரட்டு ஆசாமியை போலீசார் சினிமா பாணியில் விரட்டி பிடித்து கைது செய்துள்ளனர். போதை செய்த மாயத்தில் அந்த ஊரையே போர்க்களமாக்கிய முரட்டு ஆசாமி கடைசியில் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? என்னையாடா பிடிக்க வரீங்க? சிக்க மாட்டான்டா இந்த சில்வண்டு என போலீஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்திருக்கிறார் இந்த போதை ஆசாமி. ஏதோ போதையில லேசா கிளம்பி விட்டேன், அதுக்கு ஊரே சேர்ந்து அடிக்க வரிய. இப்ப பாரு எனது ஜேம்ஸ் பாண்டு சாகசத்தை என கும்பலாக சேர்ந்து அடிக்க வந்த பொதுமக்களுக்கு டாட்டா என காட்டிவிட்டு சாலை தடுப்புகளை அடித்து தூக்கிவிட்டு போலீஸ் ஜீப்பை சாலையில் விரட்டி இருக்கிறார். யார் அந்த முரட்டு போதை ஆசாமி? மதுபோதை வெறியில் அவர் செய்த தவறு என்ன? கடைசியில் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நல்லக்குட்டப்பள்ளி அருகே முரட்டு ஆசாமி ஒருவர் கழுத்து வரை குடித்துவிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான் என சலம்பியபடி வந்திருக்கிறார். அங்கிருந்த பொதுமக்களை தன்னோடு சேர்ந்து பாடும்படியும் தன்னை போல நடனம் ஆடும்படியும் கூறி 7:30 கூட்டென கூட்டியிருக்கிறார். அங்கிருந்த சிலர் அமைதியாக வீட்டுக்கு செல்லும்படி வலியுறுத்தியும், அதை சொல்ல நீ யாரா, நான் அப்படித்தான் ஆடுவேன், அப்படித்தான் பாடுவேன் என சட்டையை கலற்றி போட்டுவிட்டு அலங்கோலமாக இடுப்பை டிச்சுக்கு என வளைத்து நெடித்து டான்ஸ் ஆடியிருக்கிறார். அதை பார்த்து சகிக்க முடியாத சிலர் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைக்க பதிலுக்கு கடுமையாக மிரட்டி பெரும் ரகளை செய்திருக்கிறார் அந்த முரட்டு போதை ஆசாமி. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்த பொதுமக்கள் போலீசாரை செல்போனில் அழைத்து, ஐயா தயவு செஞ்சு இந்த இடுப்பழகனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிருங்க, எங்களால் தாங்க முடியல என்று வலியுறுத்தி இருக்கின்றனர். அப்பகுதியில் பாதுகாப்பு படையில் இருந்த தேசிய நெடுஞ்சாலை பாதுகாப்பு படை போலீஸ் கான்ஸ்டபிள் தனஞ்சயா உடனே போலீஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அப்பகுதிக்கு தனியாக சென்றுள்ளார். யாரோ ஒரு குடியான தண்ணியை போட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கானா, அப்படியே காரில் அள்ளி போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் 2 காட்டினா சரியாக போயிடலாம் என்று நினைத்து வந்த காவலருக்கு ஷாக் காத்திருந்தது. அந்த முரட்டு குடிகாரர் காவலர் தனஞ்சயாவுக்கு கடும் சவாலை கொடுத்திருக்கிறார். ஒரு வழியாக பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த முரட்டு ஆசாமியை குண்டு கட்டாக தூக்கி போலீஸ் வாகனத்தில் ஏற்றி கதவை பூட்டியிருக்கின்றனர். ஆனால் அந்த போதை ஆசாமியோ கான்ஸ்டபிள் தனஞ்சயாவை கடுமையாக தாக்கி பெரும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளார். இது என்னடா பெரும் சோதனையா போச்சு என நினைத்த சில இளைஞர்கள் அங்கிருந்த கட்டைகள் தடிகள் ஆகியவற்றால் அந்த முரட்டு ஆசாமியை தாக்க முயன்றனர். இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய அந்த ஆசாமி திடீரென போலீஸ் வாகனத்தின் பின் இருக்கையில் இருந்து டிரைவர் இருக்கைக்கு குரங்கு போல தாவி வந்து போலீஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக தப்பி ஓடினார். அந்த வாகனத்தை மடக்கி பிடிக்க பொதுமக்கள் முயன்றனர், ஆனால் முடியவில்லை. உடனே இது பற்றி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தகவல் பறக்க போலீசார் அனைவருக்கும் உத்தரவுகள் பறந்துள்ளன. சாலையில் ஆங்காங்கே பேரிகார்டுகளை போட்டு போலீசார் அந்த முரட்டு ஆசாமியை மடக்கி பிடிக்க முயன்றனர். ஆனால் அனைவருக்கும் டேக்கா கொடுத்துவிட்டு பலமனேர் மதனப்பள்ளி சாலையில் சிறுத்தையாக சீறி பாய்ந்து கொண்டிருந்தார் போதை ஆசாமி. எதிரே வந்த கார், ஆட்டோ, தக்காளி லாரி என அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்ட காளையாக சீறி பாய்ந்து கொண்டிருந்தார். என்ன போதையோடு. தொடர்ந்து கங்கவரம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே பெரிய ஏரி ஒன்று இருந்ததால் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஏரிக்குள் துபுக்கடீர் என்று குதித்திருக்கிறார். சற்று தூரம் நீந்தி சென்ற பின் தான் அவ்வளவு பெரிய ஏரியை நீந்தி கடக்க முடியாது என புரிந்து கொண்ட அந்த நபர் மீண்டும் நீந்தி கரைக்கே வர ஆரம்பித்தார்.
கரையில் போலீசார், பொதுமக்கள், தீயணைப்பு படையினர் மற்றும் போதை ஆசாமியால் விபத்தில் சிக்கியவர்கள் என கடும் ஆத்திரத்துடன் அவர் வருகைக்காக காத்திருந்தனர். கரைக்கு வந்தவரை கைத்தாங்களாக பிடித்து இழுத்து போட்டு அங்கேயே கொத்து புரோட்டா போட்டனர். கங்கவரம் போலீசார் போதும் 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 நிறுத்துங்க என அவரை மீட்டு நடத்திய விசாரணையில் 36 வயதான ரத்னாதரா என்பதும் பெங்களூருவைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் மதுபோதை வெறியில் குடும்பத்தினரையும் இதுபோல் கடுமையாக தாக்கியதும், மனைவியை சமீபத்தில் கடுமையாக தாக்கிய அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. விசாரணைக்கு பின் ரத்னதராவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் நீதிபதி உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர்.